அவர் ஒரு செய்தி அனுப்புகிறார். அனைவரும் பார்த்துவிட்டார்கள். ஆனால் பதில் இல்லை. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம். ஏன் எல்லோரும் வேலைப்பளுவில் இருக்கிறார்களா? அல்லது இந்த அமைதிக்கு பின்னால் மனித மனத்தின் இன்னொரு முகம் இருக்கிறதா? சில நேரங்களில் ஒரு நண்பர்கள் குழுவின் அமைதி 100 செய்திகளை விட அதிகம் பேசும். முதலில் நிராகரிக்கப்படுவோமோ என்ற பயம். நீங்கள் ஒரு செய்தி எழுதுகிறீர்கள். பிறகு அழிக்கிறீர்கள். யாராவது பதில் சொல்வார்களா? யாரும் பதில் சொல்லவில்லை என்றால் நான் மட்டும் அதிக ஆர்வமாக இருப்பது போல தெரியுமா? இந்தச் சிறிய பயம் நம்மை அமைதியாக்குகிறது. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அதே குழுவில் இன்னொருவரும் அதே மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கலாம். எல்லோரும் பேச விரும்பலாம். ஆனால் முதலில் பேச யாரும் விரும்பாமல் இருக்கலாம். நீங்களும் ஒருபோதாவது எழுதிய செய்தியை அனுப்பாமல் அழித்திருக்கிறீர்களா? அடுத்தது, வேறு யாராவது பதில் சொல்வார்கள் என்ற மனநிலை. ஒருவர் கேட்கிறார், சனிக்கிழமை சந்திப்போமா? குழுவில் 20 பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள், யாராவது பதில் சொல்வார்கள். கடைசியில யாருமே பதில் சொல்லலே. அதே கேள்வியை தனியாக கேட்டிருந்தால் ஒருவேளை உடனே பதில் வந்திருக்கும். குழுவில் அதிகமானவர்கள் இருக்கும்பொழுது நம்முடைய பொறுப்பு குறைவாக உணரப்படலாம். அப்படியானால் நாம் உண்மையில் பதில் சொல்ல மறக்கிறோமா? அல்லது மற்றவர்களின் பின்னால் மறைந்து கொள்கிறோமா? அடுத்து, மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற உணர்வு. நாம் ஒரு நகைச்சுவை அனுப்புகிறோம். பலர் சிரிப்புச் சின்னம் அனுப்புகிறார்கள். நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் 3 முறை செய்தி அனுப்பியும் யாரும் பதில் சொல்லவில்லை என்றால் மனம் கேட்கும். நான் சொல்றது யாருக்கும் முக்கியம் இல்லையா? அடுத்த முறை நாம் எதையும் அனுப்ப மாட்டோம். இதையே பலர் செய்ய ஆரம்பித்தால் குழு மெதுவாக அமைதியாகும். ஒரு சிறிய பதில் கூட நான் உன்னை கவனித்தேன் அப்படின்னு சொல்லும். நீங்கள் பார்த்துவிட்டு பதில் சொல்லாமல் போகும் செய்தி மற்றவருக்கு எப்படி தோன்றும்? அடுத்தது, நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடும் மனம். ஒருவர் புதிய வீடு வாங்குகிறார். ஒருவர் வெளிநாடு செல்கிறார். ஒருவர் புதிய வேலை பதவி பெறுகிறார். நாம் வாழ்த்துகிறோம். ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு எல்லாம் நல்லா போகுது. நான் மட்டும் எங்கே இருக்கேன் என்ற எண்ணம் வரலாம். இந்த ஒப்பீடு சிலருக்கு ஊக்கம் தரும். சிலருக்கு வலி தரும். அந்த வலியிலிருந்து தப்பிக்க அவர்கள் குழுவை குறைவாக திறக்கலாம். அவர்கள் உங்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. ஒருவர் அமைதியாக இருப்பது உங்களைப் பற்றியதா அல்லது அவருடைய உள்ளுணர்வு பற்றியதா? அடுத்து, மெதுவாக மறைந்து போகும் பழக்கம். ஒருவர் முன்பு தினமும் பேசுவார். பிறகு ஒரு நாள் அமைதி. ஒரு செய்திக்கு பதில் சொல்லாமல் விடுகிறார். பிறகு நினைக்கிறார், இவ்வளவு நாள் பேசலை. இப்போது எப்படி திடீரென்று பேசுவது? அந்த தயக்கம் இன்னும் அமைதியை உருவாக்கும். அமைதி மேலும் அமைதியை உருவாக்கும். ஒரு நாள் பதில் சொல்லாதது ஒரு மாத தூரமாகலாம். ஒரு மாதம், ஒரு வருடமாகலாம். அப்படியானால் அந்த நட்பு முடிந்து விட்டதா அல்லது பேச்சு மட்டும் நின்று விட்டதா? அடுத்தது, கொடுத்தால் திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற மனநிலை. ஒரே ஒருவர் மட்டும் எப்போதும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார். சந்திப்பு ஏற்பாடு செய்கிறார். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். மற்றவர்கள் முயற்சி செய்யவில்லை அப்படியென்றால் ஒரு நாள் அவர் நினைப்பார், நான் மட்டும் ஏன்? அவரும் அமைதியாகி விடுவார். சில நண்பர்கள் குழுக்களை 20 பேர் உயிரோடு வைத்திருக்க மாட்டார்கள். ஒரே 2 பேர் போதும். அந்த 2 பேர் அமைதியானால் முழு குழுவும் அமைதியாகிவிடும். உங்கள் குழுவில் அந்த மனிதர் யார்? ஒருவேளை அது நீங்களாக இருக்கலாம். அடுத்து, குழுவுடன் நமக்கு இருந்த பழைய அடையாளம். ஒரு காலத்தில் ஒரே பள்ளி, ஒரே கல்லூரி, ஒரே வேலையிடம், ஒரே தெரு. ஆனால் காலம் மாறுகிறது. ஒருவர் திருமணம் செய்கிறார். ஒருவர் வேறு நாட்டுக்குச் செல்கிறார். ஒருவருக்கு குழந்தைகள். ஒருவருக்கு வேறு வாழ்க்கை. முன்பு எல்லோருக்கும் ஒரே உலகம் இருந்தது. இப்போது ஒரே நினைவுகள் மட்டும் இருக்கலாம். இதனால் நட்பு பொய் என்று அர்த்தமில்லை. வாழ்க்கை மாறிவிட்டது. நீங்கள் இன்னும் அந்த குழுவில் இருப்பது இன்றைய நட்புக்காகவா
அல்லது பழைய காலத்துக்காகவா? அதுதான் கடைசி பகுதி. பழைய நினைவுகளின் ஈர்ப்பு. சில குழுக்களில் 2 வருடமாக செய்தி இருக்காது. ஆனால் நாம் வெளியேற மாட்டோம். ஏன்? அது ஒரு குழு மட்டும் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு காலம். பழைய படங்கள், பழைய கேலிகள், பழைய நண்பர்கள். ஒரு காலத்துல இருந்த நம்முடைய வாழ்க்கை. ஒருவேள ஆ நாம் அந்த குழுவை வைத்திருப்பது நண்பர்களுக்காக மட்டுமல்ல. அந்த காலத்தில் இருந்த நம்மையே மறக்காமல் இருக்கத்தான். அடுத்த முறை ஒரு அமைதியான நண்பர்கள் குழுவை திறக்கும்போது, அதை வெறும் இறந்த குழு என்று நினைக்காதீர்கள். அங்கே பயம் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம், ஒப்பீடு இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், பழைய காயம் இருக்கலாம், மாறிப்போன வாழ்க்கை இருக்கலாம் மற்றும் மறக்க முடியாத நினைவுகளும் இருக்கலாம். சில அமைதி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லாது. சில அமைதி எப்படி மீண்டும் பேச ஆரம்பிப்பது அப்படின்று தெரியவில்லை என்று சொல்லும். மற்ற சில அமைதி நான் உங்களை இன்னும் மறக்கவில்லை என்று சொல்லும். உங்கள் கைபேசியில் இப்படி ஒரு அமைதியான நண்பர்கள் குழு இருக்கிறதா? ஒரு காலத்தில் தினமும் பேசினீர்கள். இன்று மாதங்கள் ஆகிவிட்டது. ஒரு செய்தி கூட இல்லை. அந்த குழுவை இன்னும் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஏனென்றால் சில நேரங்களிலே நாம் அனுப்பிய செய்திகளை விட நாம் அனுப்பாமல் விட்ட செய்திகள்தான் நம்முடைய நட்பின் உண்மையான கதையைச் சொல்கின்றன.